காஃபி பொடி டப்பா முடியல இவ்வளவு பெரிய சைக்காலஜியா? கற்பனை கதை இல்ல, எல்லாருக்கும் பாடம் புகட்டும் அருமையான நிகழ்வு. ஒரு வீட்டுல வயதான தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்கு ஒரு இளம் தம்பதியர் குடி வந்தாங்க. அவங்களுக்குள்ள பழக்கம் ஆகி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் இளம் தம்பதியருக்கு முதியவர்கள் வீட்லதான் காஃபி. ஒவ்வொரு தடவை காஃபி போடும்போதும் அந்த பாட்டி காஃபி டப்பா மூடிய திறக்க முடியாம தாத்தா கிட்ட கொடுத்து திறக்க சொல்லுவாங்க. தாத்தாவும் மீசைய ஸ்டைலா முறுக்கி விட்டுட்டு ஒரு வெற்றி சிறப்போட திறந்து கொடுப்பாரு. பாட்டி ஒரு நமட்டு சிரிப்போட கிச்சனுக்குள்ள போவாங்க. இத 2-3 வாரமா பாத்துக்கிட்டு இருந்த இளஞ்சோடி பாட்டிக்கு அந்த டப்பா முடிய எளிதா திறக்க ஒரு சாதனத்தை வாங்கி கொடுத்தாங்க. அடுத்த வாரமும் காஃபி போடுறதுக்கு முன்னால பாட்டி தாத்தா கிட்ட வந்து காஃபி டப்பாவை கொடுக்க தாத்தாவும் அதை இருமாப்போட திறந்து கொடுத்தாரு. அந்த இளம் பெண் பாட்டி பின்னால கிச்சனுக்குள்ள போய், என்னம்மா, நாங்க வாங்கி கொடுத்த சாதனத்தை உபயோகிக்க மறந்துட்டீங்களான்னு கேட்டா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட். இந்த மூடிய திறக்க எதுவுமே தேவையில்ல, நானே திறந்துருவேன். அவரை நான் திறக்க சொல்றதுனால அவருக்கு என்னைய விட பலசாலின்னு ஒரு பெருமிதம், சந்தோஷம். இந்த வீட்டு ஆம்பளன்னு கெத்து. இன்னும் நாம இந்த வீட்டுக்கு உபயோகமா இருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி. நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆளுமை. திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்து வாழ்றதுதான். இன்னும் வாழப்போறது கொஞ்ச நாள் தான். யாரும் யாருக்கும் பயனில்லாம இருக்கோமேங்கிற எண்ணம் இல்லாம ஒருமித்து சந்தோஷமா வாழணும். அதுக்குதான் இந்த நாடகம். இந்த சின்ன முடியல இவ்வளவு பெரிய தத்துவமா? வயசானவங்களை நாம எப்பவுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்க. இந்த பாடம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் கத்துக்கணும். அதுக்கு அவங்க நம்ம கூட இருக்கணும். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு அப்படின்னு வேதமும் சொல்லுது.